கதைப்போமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உறவுகள் இருக்குல்ல. நம்ம சொன்னோம்னா அவங்க தலையால் செய்வாங்க. தலையால், அதாவது நம்ம கையால் செய்கிற வேலையை தலையால் காலால் எப்படி வேணாலும் செய்வாங்க. நம்மளுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்ம மேலே அவங்க வச்சுருக்கிற நம்பிக்கையும் பாசமும் கேரும் தான். அந்த கேரை நம்ம ஒரு நாளும் பிரேக் பண்ணிடக்கூடாது. அது அவங்கள ஸ்லேவாவோ இல்லை அவங்கள நம்ம நம்மளுடைய வேலைக்காரங்க மாதிரியோ அந்த அன்பை ஒரு நாளும் யூஸ் பண்ணக்கூடாது. அது யூஸ் பண்ணாது ரொம்ப கேவலம். ஸோ அதை பற்றின ஒரு விரிவான ஒரு உண்மை சம்பவத்தோட ஒரு விரிவான ஒரு பார்வையை பார்க்குறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன்ட் வித் அஸ். கடந்த நீயா நான், அதாவது 16/2/2025 என்று ஒளிபரப்பான அம்மா மாதிரி அக்காக்கள் அப்படின்னு தங்கச்சிங்களும் அம்மா மாதிரியே இருக்கக்கூடிய அக்காக்களும் பேச வந்திருந்தாங்க. அதில் ஒரு விஷயத்தை நம்ம அதை ஜாக்கி டிவிலையும் அதை பற்றி பேசணும். அதில் ரொம்ப 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 கொடுமையான விஷயம், ஒரு போலீஸ் அக்கா கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க தங்கச்சியை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று செஞ்சால் ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வந்தால் சில கடன்களை அடைக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, பாம்பேயில் போய் மொத்த ஹோல்சேலில் ட்ரெஸ் செட் விற்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அதுக்கு அக்கா தங்கச்சி 2 பேருமே பாம்பே போகிறாங்க. பாம்பே போய் 50,000க்கு புடவை வாங்குறாங்க. போகிற செலவுலாம் இருக்குது. 50,000க்கு புடவை வாங்குறாங்க. புடவை வாங்கிட்டு இங்கே வர துணி எடுக்கிறாங்க. அதில் அந்த பொண்ணு தங்கச்சி பொண்ணும் அக்காவும் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே எம் சைஸில் எடுத்துகிட்டு வராங்க. துணி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஊருக்கு வந்துடுறாங்க. ஒரு மாதம் ஆச்சு. என்னடி இவங்க சென்னையில் இருக்காங்க, அவங்க ஊரில் இருக்காங்க. இவங்க ஊருக்கு போகும்போது கேட்குறாங்க, என்னடி ஒரு சேலை இல்லை ஒரு விஷயம் கூட ஒர்க் ஆகலையே, என்னாச்சு, எதனால் இது மாதிரி அப்படியே ஆச்சு அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே எம் சைஸு அப்படின்ட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா அந்த 50,000க்கான பொருட்கள் எல்லாமே, அந்த சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே அது இவங்களுடைய உடம்புக்கு ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. அக்காவை கூட இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நாமளும் இந்த மாதிரி திருட்டு வரலாம் பண்ணுவோம். அவ்வளோ யோகியம் வரலாம் நம்ம கிடையாது. நாம் என்ன பண்ணுவோன்னா, இப்போ 42 சைஸ் அப்படின்னா 42ல் 5 எடுத்துகிட்டு 42ல் 5 எடுப்போம். 5 எடுக்காமல் இருக்க மாட்டோம். மற்றதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அதை விற்போம். போகலன்னா அப்புறம் யாருக்காக கொடுப்போம், விற்போம். எப்படியோ பாதி விலைக்காக கொடுத்தாலும் காசு வரல. எல்லாத்தையுமே 42 சைஸுக்கு எட்டு வந்தால் அது எந்த வகை நியாயம்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த தங்கச்சி பண்ணாங்க. அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும், அது காசுடைய வேல்யூவும் தெரியும். ஆனாலும் அங்கே ஒரு அலட்சியமும் அந்த அன்பை யூஸ் பண்ணிக்கிற விதமும் எந்த வகையில் நியாயம்? அவங்களும் ராக்கண்ணு முடிச்சு பகல் கண்ணு முடிச்சு போலீஸ் வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை தான் தங்கச்சின்னு அதை கடந்து போனாலும் கூட உள்ளுக்குள்ளே ஒரு வலி இருக்கும்ல, அது வெளியே செல்ல முடியாத வலி. அதை செய்யாதீங்க. ரைட். ஏதோ ஒரு உண்மை சம்பவம்னீங்களா, இது ஒரு உண்மை சம்பவமாக இன்னொரு சம்பவம். இந்த கதையை கேட்டு நம்ம சேனலில் பார்த்துப்போம். ஒரு பொண்ணு ரொம்ப வருஷமாக எனக்கு பழக்கம், விஷஸ்லாம் பண்ணிகிட்ருப்பா. திடீர்னு போக இவ்வளோ டீட்டெயில் போகும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நேற்று இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நான் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். அந்த பொண்ணு அக்கா தங்கச்சி அப்புறம் அப்பா அம்மா. தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ பசங்களும் இருக்குது, 2 பசங்க நினைக்கிறேன், தெரியல, அது என்னன்னு தெரில. தங்கச்சி கல்யாணம் பசங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. ஏன் ஆகலை, எதுக்கு ஆகலான்ற அந்த டீட்டெயிலுக்கு நான் போகவே மாட்டேன். ஓகே, கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணு தனியாக வேலைக்கு போய் தனியாக வீடு எடுத்து தங்கி எல்லாம் பண்ணிட்டு. இதில் கொடுமை என்னன்னா, அந்த பொண்ணு சொல்லுது, தங்கச்சி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் நான் போயிடணும், எந்த வேலை எப்படி இருந்தாலும் அங்கே போயிடணும். தங்கச்சி குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்படின்னா நான் போயிடணும். தங்கச்சி குழந்தைங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், 2 பசங்களுக்கான பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் போயிடணும். தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் போயிடணும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அங்கே நான் போயிடணும். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதுக்கு நான் போயிடணும். எல்லோரும் அங்கே வந்துடுவாங்க, நான் போயிடணும். ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒருத்தவங்க கூட என்னை பார்த்துக்க மாட்டாங்க.
ஆனால் நான் அப்படி சப்போஸ் அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் நான் ஃபங்க்ஷனாக இருந்து நான் போகலைன்னா அதுக்கு ஒரு பெரிய கதை வளர்த்துவாங்க. நீ சும்மா தானே இருக்கிற, வீட்டுக்கு வந்துட வேண்டியது தானே, நீ அங்கே சும்மா தானே இருக்கிற, நீ வந்திருக்க வேண்டியது தானே, உனக்கு என் மேலே பாசமே இல்லை, இப்படி வார்த்தைகளை சொல்லி சொல்லியே என்னை வந்து ட்ரிகர் பண்ணி அவங்க வீட்டு வேலையை செய்ய வைக்கிறதுக்காக என்னை ஒரு ஆளாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நாதியத்து போய் ஒரு சுட தண்ணி வச்சு கொடுக்கணும் அப்படின்னா கூட என்னை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா கூட வரமாட்டாங்க, என் தங்கச்சியும் வரமாட்டா. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நான் அப்பாவை பார்த்துக்கணும்டா, நான் என்னடா பண்ணுறது, அப்பா வந்து அம்மாவை பார்த்துக்கணும்டா, நான் என்னடா பண்ணுறது, அவள் எப்படிடா தூங்குவா அப்படின்வாங்க. இங்கே வந்து தங்கச்சி வந்து 2 பசங்களை வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ, உடம்பு நீ பார்த்துக்காய. ஆனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலைகள் ஆகணும், உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்கூலில் எடுத்து போய் விடணும், ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனை, இல்லை வந்து உங்களுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் எதுக்காக இருந்தாலும் இந்த அக்காவை யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த பொண்ணு எனக்கு காலையில் மெசேஜ் அனுப்பும்போது எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ வருத்தமாக இருந்தது. நான் இன்னும் சந்திச்சது கூட கிடையாது. ஆனால் இப்படி தான் மனிதர்கள் இருக்கிறாங்க, இப்படி தான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியுது அப்படின்னா அவங்கள தயவு தாட்சணியமே பார்க்காதீங்க. யாராக பெத்த பிள்ளையா கூட வந்துட்டு போட்ட மாதிரி. பையனுக்கு ரொம்ப பிடிக்குது, ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், பையனுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்ட்டு அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு மினி கார் வாங்கின்னு வர்றார், வீடியோ எடுக்கிறாங்க, ஃப்ரெண்டு யாரோ கசின்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்காங்க, கீழே வந்து பையன் இருக்கான், பையன் கண்ணை மூடி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய கார் பச்சை கலர் கார் ரீல்ஸ் பார்த்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து கீழே இறக்கி வச்சுட்டு பையனுடைய கண்ணை திறக்கிறாங்க. திறந்ததுமே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அந்த காரை பார்த்து காரை எட்டி உதைப்பான். அது என்ன கோவம்லாம் நம்மளுக்கு தெரில, காரை எட்டி உதைப்பான். அவன் அடம் முடிச்சிருப்பான், அதுதான் அப்பா வாங்கி வந்துருக்கு, அந்த காரை அவன் எட்டி உதைப்பான். அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அப்படியே அந்த பெரிய கார், அதாவது இவ்வளோ பெருசு இருக்குது அந்த கார், நல்லா பெரிய கார், உட்காந்து ஓட்டுவான் குட்டி பையன். அந்த மாதிரி காரை அப்படியே எடுத்துகிட்டு மாடிக்கு போய் மாடியில் வந்து டொமால்னு போட்டு உடைச்சி செதறது கார். ஆக திஸ் இஸ் இட். இதை தான் நீங்கள் இந்த விஷயத்தில் கற்றுக்கிற விஷயமா நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் உங்கள் அன்பின் பால் கடன்பட்டு உடம்பட்டு கஷ்டப்பட்டு காசு ஒன்றும் சும்மா மரத்தில் காய்க்கல, எல்லாத்துக்கும் ராக்குன்னு பகல்கண்ணை முடிச்சு ஓடணும், ஒடியாரணும், அவங்ககிட்ட அசிங்கப்படணும், இதெல்லாம் மீறி சம்பாதிச்சுட்டு வர ஒரு விஷயத்தை நீங்கள் எதேச்ச அதிகாரமாகவும் அந்த பாசத்தை வந்து ஒரு டூலாக பயன்படுத்திக்கிட்டு அப்படி பேச நல்லா இருக்கா? அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? நம்மளுக்கு வந்து அதை எப்படி சொல்ல முடியும்? இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த 2 விஷயத்தை ஒரு வேளை நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுருந்தீங்கன்னா செய்யறீங்க, தயவுசெய்து செய்கிறீங்க. நீங்கள் ரொம்ப டேலண்ட்டுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ரொம்ப டேலண்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆப்பு இருக்கும், யூஸ் பண்ணிக்காதீங்க. அதுவும் உண்மையாக பாசம் காட்டுற, உண்மையாக பழகிற, உண்மையாக வந்து உங்களுக்காகவே நிற்கிற, உங்களுக்காகவே ஓடுற, தே ஆர் நாட் அ ஸ்லேவ். உங்கள் மேலே கொஞ்சம் அதிகமாக அனுபவிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து இழிச்சிக்கிட்டே மனசில் வலியோடு தான் அதை செய்கிறாங்க. என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் போய் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் அந்த பொண்ணு இருக்கும்போது என்ன நீ எல்லாரையும் விட்டு கிடச்சிட்டு, இல்லை கிழவங்கிழியை கூப்பிட்டு வந்து நீ பார்த்துக்கோமா, நான் போய் அவளை பார்த்து வரேன், தனியாக இருக்கிறாங்க, நான் போய் வரேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் வீட்டை தவிர வேறு யார் வீட்டுக்கு போனாலும் நிறைய பேர் கம்ஃபர்ட்டாகவே இருக்காது. நீ என் வீட்டுக்கு வந்த நான் பார்த்துக்கிறேன், எங்கே நிம்மதியாக உடம்பு சரியில்லைன்னு தூங்கும்போது 2 பசங்களும் வந்து பெருமான்னு வந்து ஏறி குச்சிட்டு இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? சரி, வர முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அதே மாதிரி எடுத்துட்டு பார்க்கக்கூடாது. என்னால் 2 பிள்ளைங்களை வச்சுட்டு வர முடியாது, அப்போ அவன் மட்டும் நான் வேலைக்காரி உனக்கு? 4 காசு வரும் தானம்மா போய் பாம்பேயில் போய் வந்து துணி எடுத்து வராங்க. நீ ரொம்ப கிளவராக எம் சைஸ் மட்டுமே எடுத்து வந்து விற்கவே இல்லைன்ட்டு நானே வச்சுக்கிறேன்னு சொன்னால் என்ன வகையில் நான் என்ன அந்த இடத்துல ஒரு லவ் இருக்குன்னு கேட்குறேன். நான் ஏன் இப்படியான மனிதர்கள் நம்ம ஓடணும்னு கேட்குறேன். ஏன் அப்பா மாதிரி கார் வாங்கி கொடுங்க, காருக்கு மரியாதைலாம் காரை உடச்சிடுங்க, தட்ஸ் ஆல். வலியை உணர வைக்காத அன்பை புரிய வைக்க முடியாது, வேல்யூவை புரிய வைக்க முடியாது. வலியை உணர வைக்காமல் நீங்கள் செய்யவே முடியாது. அவங்களுக்கு தெரியும், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இல்லை, ஆக்சுவலி தே ஆர் யூஸிங் யூ.
உங்களை யூஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. செய்யாதீங்க, பண்ணாதீங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. அதை ஏன் தனியாக பேசணும்னு நினச்சேன். அதை நம்ம அதை டிஸ்கஷனில் பேசிட்டோம். பட் அது ரிலேட்டடாக இப்படி ஒரு விஷயம் வரும்போது, அதை விட ஒரு அந்த டிஎன்ஏனாலே ஒரு பொண்ணு படிக்காமல் தங்கச்சி படிக்குது, நான் நல்லா இருக்கேன்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்கன்னு. ஏன் இவங்களுக்காகலாம் ஓடணும்? முதலில் நான் திரும்ப சொல்கிறேன், முதல்ல கஷ்டமாக இருக்கும். ஒரு கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டுருங்க, முடிஞ்சிச்சு. வேல்யூ பண்ணாதவங்கள ஏறெடுத்து பார்க்காதீங்க. வேல்யூ பண்ணாதவங்களுக்கு வேல்யூ பண்ண வைங்கன்றேன். வேல்யூ பண்ண தெரிலல, 4 நாள் அங்கே போகலன்னா நாரிடும்ல, பசங்க சுற்றலாம் நாரி போயிடும்ல. எதுக்கு போகணும்? நில்லு, எனக்கு வேலை இருக்குது, போகாத, செய்யாத. அவங்க அதான் சொன்னாங்க. கடைசியில் என்னென்ன பண்ணுறது, தலையை எடுத்து போய் தான் நிற்கணும். சகிச்சுக்கிட்டு செய்யாதீங்க. உண்மையை சொல்லிவிடுங்க. அது உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு அவங்க சொல்கிறது தான். எனக்கு வேறு யாரும் கிடையாது. என்ன, நான் எப்பயுமே சொல்லுவேன், பாடு பிரதேசி நம்மளை பார்த்துக்கிற அந்த பரிதாபமோ இல்லை மற்ற விஷயங்களோ கூட சொந்தமாக ரத்த சொந்தத்தோடு பிறந்தவங்க கூட அதை செய்ய மாட்டாங்க. நான் எல்லோரையும் சொல்ல. தட்ஸ் இட். அதனால் டோன்ட் யூஸ் ஃபீலிங்ஸ். ரைட்? தமிழில் தினிக்கும் பேசுகிற வார்த்தை ஃபீலிங்ஸ். அதே தான். அந்த ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணாதீங்க. வேல்யூ கொடுங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். வேறு என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியோட வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். ப்ளூ ஃபர்ஸ்ட்லாம் போட்டு கடை தம்பி. எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அது மட்டும் தான் கட்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது மட்டும். தே ஆர் யூட்டிலைசிங் யூ. உங்களை யூட்டிலைஸ் பண்ணி சாரி